தனி ஒரு மனிதனாக தைரியமாக தில்லுள்ள ஒரு தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இந்த பாசிச பாஜக மற்றும் RSS-ஐ தோலுரித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக அவருடன் உறுதுணையாக தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக நிற்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக இங்கு வெற்றிகரமாக ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி இருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்களுடைய போராட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பெரும் கூட்டமாக இங்கு நாம் திரண்டு இருக்கிறோம். திரு செல்வ பிறந்தகை அவர்களுடைய தலைமையிலே ராபர்ட் புரூஸ் MP அவர்களும் ரூபி மனோகரன் அவர்களும் கடுமையான உழைப்பின் மூலமாக இங்கு திரட்டி இருக்கக்கூடிய கூட்டத்தின் மூலமாக நாம் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான கருத்து, நாம் ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் என்பதே ஆகும். நண்பர்களே, பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு கடந்த 200 ஆண்டுகளாக பல நாடுகளிலே மன்னராட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களாட்சியாக மாறியது. மக்களாட்சிக்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளம் ஓட்டு உரிமை, வாக்குரிமை. பல ஆர்ப்பாட்டங்கள், பல போராட்டங்கள், பல புரட்சிகள் செய்து இந்த மக்களாட்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே நமக்கு ஒரு அருமையான அரசியலமைப்பு சட்டம் கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணம் காந்தியடிகள் 1915 இந்தியாவுக்கு வந்த பிறகு காங்கிரஸை ஒரு மக்கள் சக்தியாக, ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி அதன் மூலமாக மக்களை பெரும் வெள்ளமாக திரட்டினார். பிறகு 1920களிலே அம்பேத்கர் இந்தியா வந்தவுடன் சமூக ரீதியான பிரச்சனைகளை முன்னெடுத்து வைத்து காந்தியும் அம்பேத்கரும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கைகோர்த்து பல கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கருத்து பரிமாற்றங்கள் மூலமாக ஒரு அருமையான அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரசியல் அமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படை விழுமியங்கள் என்ன? சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். சமத்துவம் என்றால் என்ன? அரசியல் சமத்துவம், பொருளாதார சமத்துவம், சமூக சமத்துவம். அம்பேத்கர் என்ன சொன்னார்? நம்ம முதலாவது அரசியல் ரீதியான சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு என்பதை டாக்டர் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒத்துழைப்பின் காரணத்தினால் ஒரு அற்புதமான சமூக நீதியின் அடிப்படையிலே ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு. 1950களிலே பல மேற்கத்திய வளர்ந்த முற்போக்கு சிந்தனையுடன் வளர்க்கப்பட்ட பல மேற்கத்திய நாடுகளிலே பெண்களுக்கு ஓட்டு இல்லை. ஆனா 1950லேயே நமக்கு நம்மளுடைய பெண்களுக்கு ஓட்டு, தலித் சமுதாயத்தினருக்கு ஓட்டு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஓட்டு, சிறுபான்மையினருக்கு ஓட்டு, அனைவருக்கும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு ஓட்டு என்று அரசியல் ரீதியாக நாம் அனைவரும் சமம் என்று 1950லேயே அம்பேத்கர், நேரு, காந்தி இவர்கள் மூன்று பெரும் ஆளுமைகளினால் நமக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த உரிமையை பறிப்பதற்காக பாஜக பல விதத்திலே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி சீர்குலைக்கலாம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற பல ஜனநாயக கட்டமைப்புகளை எப்படி உடைக்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திருட்டு கூட்டம். நண்பர்களே, ஒரு கிழவி, வயதான கிழவியா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஓட்டு. இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பல வயதானவர்கள், பல கிழவிகளுக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். காரணம், அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு இருக்கிறன்றதுனால. ஓட்டு இல்லைன்னா பல கிட்டத்தட்ட 70-80% மக்களை கண்டுகாமலே இன்னைக்கு அரசியல் நடந்துகிட்டு இருக்கும். ஆகவே நம்மளுடைய அடிப்படை உரிமையான ஓட்டு உரிமையை பறிப்பதற்கு பாஜக அரசு வகை தேடிக் கொண்டிருக்கிறது. மக்களாட்சியை மீண்டும் மன்னராட்சியாக மாற்றுவதற்கு மீண்டும் மனுவின் அடிப்படையில்
மனுவின் அடிப்படையிலே கொண்டு போவதற்காக இந்த பாஜக வகை தேடி கொண்டிருக்கிறது. வெறும் ஓட்டை மட்டும் தான் திருட்டி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பண திருட்டு, எம்எல்ஏ திருட்டு, பல கட்சிகள் திருட்டு. தமிழகத்திலே ஒரு கட்சியும் இப்ப ஆட்டைய போட போறாங்க. நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்துல, பழைய படத்துல ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. தில்லு முள்ளுன்னு ஒரு படத்துல, தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, 1000 நாடகம் 1000 வேஷங்கள். அது போலதான் நம்ம பிரதமரும் நம்ம அமித்ஷாவும் ஊருக்கு ஒரு வேஷத்தை போட்டு ஒரு 5-6 ஆண்டுகள் ட்ரம்ப் கிட்ட மண்டியிட்டு கிடந்தார்கள். இப்பொழுது சீனாவிடம் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு மண்டியிட்டவர்களின் கூட்டணி என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அம்மாவிடம் மண்டியிட்டு கிடந்தவர்கள் இப்பொழுது அமித்ஷாவிடம் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். அம்மாவிடம் மண்டியிட்டு கிடந்தவர்கள் இப்பொழுது அமித்ஷாவிடம் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கிட்ட மண்டியிட்டு கிடந்தவங்க கிட்ட இப்ப அதிமுகவினர் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். ஆக நண்பர்களே, இது மண்டியிட்டவர்களின் கூட்டணி. தமிழகத்தையும் தமிழக மக்களையும் முடிஞ்சாச்சு, தமிழக மக்களையும் மண்டியிட செய்வதற்காகவே இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நம்ம வீட்டுக்கு போய் ஓட்டை திருட போறாங்க. நம்ம ஓட்டை பாதுகாக்காவிட்டால் வீட்டையும் பாதுகாக்க முடியாது, நாட்டையும் பாதுகாக்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் வாய்ப்பளித்த தலைவர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.